குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு அளப்பரிய நல்ல நன்மைகளை தருவதாக, மற்றவர் நலனுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கும் நல்ல சாதகமான பலனை தருவதாக. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம். உங்க நலம் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செஞ்சால் நமது ராசிக்கு மிகுந்த நன்மை பயக்கும், அனைத்தையும் இந்த வீடியோவில் காணலாங்க. மறக்காம நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்பாக, உழைப்பை மட்டுமே நம்பி வாழும், மனதளவில் கூட யாருக்கும் துன்பமே நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ, ஓங்கிய புகழ் பெற்று வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைய தினம் ஜூலை மாதம் 5ஆம் நாள் 2022ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆனி மாதம் 21ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினங்க. எனவே சஷ்டி விரதம் அனுஷ்டிப்பவர்கள் இன்றைய தினம் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது மிகச்சிறந்த நல்ல நன்மையை தருங்க. மேலும் இன்றைய தினம் பின்னிரவு நேரத்தில் ஆனி மாத திருமஞ்சனம் நடராஜ பெருமானுக்கு நடைபெறும். எனவே உங்களது வீட்டிற்கு அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று நடராஜர் சன்னதியில் உள்ள அந்த ஆனி மாத திருமஞ்சனம் நடராஜருக்கு அபிஷேகம் நடைபெறும். அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களது முற்பிறவியில் செய்த பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போகக்கூடிய ஒரு யோகத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். நீங்கள் அவரை நடராஜரை தரிசிப்பதை விட இன்றைய தினம் நீங்கள் அந்த அபிஷேகத்தை காண்பது மிகச்சிறந்த நல்ல நன்மையை தருங்க. எனவே இன்றைய தினம் பின்னிரவு நேரத்தில் அதை முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான நமது கன்னிராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு காணும் பொழுது, 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். மேலும் குரு பகவான் சந்திர பகவானை நேரெதிராக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க. இது தவிர ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ள சந்திர பகவான் மதியம் 2:11 பிறகு ராசிக்கு வந்து குருவால் பார்க்கப்படுவதும் ஒரு சிறப்பான யோகமான அமைப்புங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், சின்ன சின்ன நோய்கள் எல்லாமே நீங்கி உங்களது உடல் ஆரோக்கியம் மிகச்சிறந்த வகையில் முன்னேறக்கூடிய, நீடித்த நோய்களுக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமையுங்க. உங்களுக்கு அதன் மூலமாக மனமகிழ்ச்சிகள் உண்டு. தொழில் வளர்ச்சிக்கு முன்பின் தெரியாதவர்கள் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. எனவே பிசினஸ்ல உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள அது உதவிகரமா இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்து விளையாட திட்டமிடலாம். உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான மகிழ்ச்சியான சூழ்நிலை அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடுகளில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சூதாட்டத்தில் நீங்க முதலீடுகள் செய்ய வேண்டாம். Dream11 போன்ற சில விஷயங்களை நீங்க முதலீடு செஞ்சீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதை இன்றைய தினம் தவிர்த்து விடுவது மிக மிக நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினம் மிகச்சிறப்பாக உங்களது குடும்பத்துல ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. வியாபாரிகளுக்கு பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேறக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. இது எல்லாமே சிறப்பான ஒரு கிரக அமைப்புல இருக்கிறதுனால நடக்குதுங்க. மேலும் அடுத்தவர் நலன் கருதி இன்னைக்கு நீங்க எந்த முயற்சிகள் எடுத்தாலும் சரி, அதில் உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை அமையும் வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சூதாட்டத்திலிருந்து தள்ளி இருக்கிறதுக்கு நான் அறிவுரை சொல்றேன். ஸோ அதை நீங்க இன்னைக்கு கடைபிடித்தீங்கன்னா உங்களுக்கு சில நஷ்டங்களை நீங்கள் தவிர்த்து விட முடியுங்க. இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் ரிலேட்டிவோட நீங்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு விஷயமா அமையுங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் அதை பயன்படுத்திக்கங்க. உங்களது மனதிற்கு இனிமையான காதலர் அல்லது மனதிற்கு உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் கொஞ்சம் அக்கறை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால உங்களுக்கு சில வீட்டில் பதற்றமான சூழ்நிலை ஏற்படலாம். எனவே இன்றைய தினம் உங்களது மனதிற்கு இனியவருடன் நீங்கள் நேரத்தை செலவிட முயற்சி பண்ணுங்கள். சிறப்பாக நல்ல நன்மைகள் இன்றைய தினம் காத்திருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய சக்தியை உயர்த்தக்கூடிய நல்ல அறிவும் நல்ல உடல் திறனும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். எனவே அதை பயன்படுத்தி நீங்கள் மிகப்பெரிய ஒரு திட்டங்களை தீட்டி பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் ஒன்றாக அமர்ந்து இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் நீங்கள் கலந்துரையாடுவது மிகவும் நல்லதுங்க. அது குடும்பத்தில் ஒற்றுமை இன்னும் அதிகமாக உதவிகரமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும். சில வீட்டில் கேட்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு உணர்ச்சிகளை தூண்டலாம். எனவே எந்த ஒரு கோபம் சம்பந்தப்பட்ட உணர்ச்சிகளையும் இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைய தினம் மிகச்சிறப்பான நல்ல நாளாக அமையுங்க. உங்களை பத்தி உங்களது பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களது உறவினர்களிடம் தவறாக சித்தரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைய வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதிலும் கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியங்க.
இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அவரோட பாருங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை நிறம் இன்றைய தினம் உங்களது லக்கியஸ்ட் கலராக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் நம்பர் 1 ஒன்றாம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்க கூடுதல் வழிமுறைகள் யோசனைகள் தோன்றக்கூடிய ஒரு நாள் அன்னைக்கு அமையுங்க. ஆனாலும் உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை தேவை. உடல்நிலையில் அவ்வப்போது சில சோர்வான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் அதிகமான நல்ல தனலாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக பத்திரிகை சார்ந்த துறையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இன்றைய தினம் காணப்படுதுங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்குங்க. ஆனால் மகிழ்ச்சியாக உங்களது செலவுகளை செய்யக்கூடிய ஒரு சுபகாரிய செலவாக அது அமையுங்க. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு வெற்றிகரமான காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாளாக அமைப்பெறுங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் அதிகமான வெற்றிகள் இன்றைய தினம் கிடைக்கும். நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தட்டி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமது வீடியோ பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.